புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். வீட்டு பயன்பாட்டிற்கான சிலிண்டர் முன்பதிவில் மத்திய அரசு ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன மாற்றம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். இஸ்ரேல் ஈரான் இடையான போர் காரணமாகவே நாடு முழுக்கவே எரிபொருள் தட்டுப்பாடு, வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் தட்டுப்பாடு நிலவுவதாக ஆங்காங்கே செய்திகள் வெளியாயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் வீட்டு பயன்பாட்டிற்கான சிலிண்டர் முன்பதிவில் ஒரு புதிய மாற்றத்தை மத்திய அரசு கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன மாற்றம் அப்படின்னா, சிலிண்டர் முன்பதிவுக்கான கால அவகாசத்தை அதிகரிச்சிருக்காங்க. இது ரெண்டு விதமாக சொல்கிறாங்க. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகர்ப்புறங்கள், இன்னொன்று கிராமப்புறங்கள். நகர்ப்புறங்களை பொறுத்தவரையும் வீட்டு பயன்பாட்டிற்கான கேஸ் சிலிண்டர் முன்பதிவுக்கான கால அவகாசம் அப்படிங்கிறது 21 நாள்லேருந்து 25 நாட்களாக அதிகரிக்கப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைய தேதிக்கு நகர்ப்புறத்திலேருந்து நான் ஒரு சிலிண்டரை முன்பதிவு பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் அடுத்த சிலிண்டரை எங்கள் வீட்டுக்கு எப்போ முன்பதிவு பண்ண முடியும் அப்படின்னா 25 நாட்கள் கழித்து தான் முன்பதிவு பண்ண முடியும். ஏற்கனவே இது 21 நாட்களாக இருந்தது, அதை 25 நாட்களாக அதிகரிச்சிருக்காங்க. அடுத்தது நம்ம கிராமப்புறத்துக்கு வருவோம். கிராமப்புறத்திலிருந்து வீட்டு பயன்பாட்டிற்கான ஒரு கேஸ் சிலிண்டரை நான் இன்றைய தேதிக்கு முன்பதிவு பண்ணுறேன் அப்படின்னா அடுத்த சிலிண்டரை 45 நாட்கள் கழித்து தான் முன்பதிவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் மத்திய அரசு கொண்டு வந்திருக்க ஒரு புதிய நடைமுறை. அதே நேரத்தில் மத்திய அரசு ஒரு தகவலை, ஒரு முக்கியமான தகவலையும் தெரிவிச்சிருக்காங்க. கேஸ் சிலிண்டருக்கான முன்பதிவுக்கான கால அவகாசம் தான் அதிகரிக்கப்பட்டிருக்கே தவிர உங்களுக்கு டெலிவரிக்கான நேரம் அப்படிங்கிறது பழைய முறையே தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைய தேதிக்கு நான் முன்பதிவு பண்ணுறேன் அப்படின்னா 2லிருந்து 5 நாட்களுக்குள்ள டெலிவரி ஆயிரும். இதுதான் பழைய நடைமுறை. அதே மாதிரி தான் இப்போவும் இருக்குது, இனிமேலும் தொடரும். 2 அல்லது 5 நாட்களுக்குள்ள உங்களுக்கு டெலிவரி ஆயிரும். அதனால இன்றைய தேதிக்கு நான் முன்பதிவு பண்ணிட்டு 10 நாட்களோ இல்லை 15 நாட்களோ 20 நாட்களோ காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிலாம் பயப்பட தேவையில்லை. போதுமான அளவு வீட்டு பயன்பாட்டிற்கான சிலிண்டர் அப்படிங்கிறது கையிருப்பு இருக்குது. ஹவுஸ் ஹோல்டர்ஸ் தான் எங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, அதனால் நீங்கள் அச்சப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்தில் தெரிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் சிலர் ஏதோ தட்டுப்பாடு நிலவுதே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பதுக்குறாங்க, ஒரு அச்சத்தில் தொடர்ச்சியாக பதிவு பண்ணுறாங்க. இது மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ண தேவை கிடையாது. வீட்டு பயன்பாட்டிற்கான சிலிண்டரில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, மக்கள் அச்சப்பட தேவையில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிவிச்சிருக்காரு. சரி, ஏன் அச்சப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏன் கால அவகாசத்தை அதிகரிச்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல, அதற்கும் அவங்க சொல்லியிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் எரிபொருள் அப்படிங்கிறத ஒரு சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நேரம் இது. அதற்காக இந்த நடைமுறை கொண்டு வரப்பட்டிருக்கதா அவங்க தரப்புலேருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. சரி, அதற்கு அடுத்தபடியாக மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு ஒரு அறிவுறுத்தலை கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வீட்டு பயன்பாட்டிற்கான சிலிண்டரை முன்பதிவு பண்ணிட்டு அதை வணிக ரீதியான பயன்பாட்டிற்காக சேல் பண்ணுறாங்க, சிலர் பதுக்குறாங்க. இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்க, இதை ஒரு எச்சரிக்கையாக அணுகுங்க அப்படின்னு சொல்லி மாநில அரசுகளுக்கு ஒரு அறிவுறுத்தலை கொடுத்துருக்காங்க. அதனை தொடர்ந்து தமிழ்நாடு அரசும் நம்மளுக்கு பொதுமக்களுக்கு, வாடிக்கையாளர்களுக்கு எல்லாம் ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டு பயன்பாட்டிற்காக ஒரு கேஸ் சிலிண்டரை முன்பதிவு பண்ணிவிட்டு நீங்கள் ஹோட்டலுக்கோ இல்லை வேறு ஏதோ வணிக பிஸ்னஸுக்கோ அதை நீங்கள் சேல் பண்ணிங்கன்னா நிச்சயமாக அந்த சிலிண்டர் பறிமுதல் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க. மேலும் இது சம்பந்தமான புகார்களுக்கு நீங்கள் தகவல் தெரிவிக்கிறதுக்கு ஒரு தகவல் டோல் ஃப்ரீ எண்ணும் கொடுத்துருக்காங்க. அந்த டோல் ஃப்ரீ எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1967. அந்த டோல் ஃப்ரீ எண்ணுக்கு நீங்கள் தகவல் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு நம்பரும் கொடுத்துருக்காங்க. அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 04428592828. இந்த எண்ணுக்கும் நீங்கள் புகார் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு தரப்பில் ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. சரி, இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் அடுத்த விஷயம் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாடு முழுக்கவே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 15 சிலிண்டர் வரையும் நாங்கள் ஒரு வருஷத்துக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் மத்திய அரசு இது நாள் வரையும் தெரிவிச்சுட்டு வந்தாங்க. அதில் 12 சிலிண்டர்களுக்கு நாங்கள் மானியம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 3 சிலிண்டர் நீங்கள் ஃபுல் பேமெண்ட் பண்ணி தான் வாங்கணும், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நாங்கள் 15 சிலிண்டர் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக சொல்லிட்டு வந்தாங்க. மானியம் என்ன தான் குறைவான அமௌண்ட்டு தான் இருந்தாலும் 12 சிலிண்டருக்கு மானியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் இதுவரையும் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போது கொண்டு வந்திருக்க புதிய ரூல்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, கிராமப்புறங்களுக்கு 45 நாட்களுக்கு ஒரு முறை தான் நீங்கள் சிலிண்டர் முன்பதிவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. 45 நாட்களுக்கு தான் ஒரு முறை முன்பதிவு பண்ண முடியும்னா ஒரு வருஷத்துக்கு நம்மளால் கிட்டத்தட்ட 8 சிலிண்டர் தான் கிராமப்புறங்கள் இருக்கவங்களால் முன்பதிவு பண்ண முடியும்.
சரி 8 சிலிண்டர் தான் ஒரு ஆட்களுக்கு ஒரு வருஷத்துக்கே பண்ண முடியும் அப்படின்னா 12 சிலிண்டருக்கு மானியம் கொடுக்கறது அப்படின்னா என்ன கணக்கில் வரும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. உங்களால் 8 தான் பண்ண முடியும், ஆனால் வந்து அரசு என்ன சொல்லுது, 12 சிலிண்டருக்கு மானியம் தருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இது என்ன கணக்கு அப்படிங்கிறது அவங்களும் சொல்லலை, நமக்கும் இது சரியாக புரியாத மாதிரி தான் இருக்குது. என்னதான் இருந்தாலும் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் அப்படிங்கிறதுல ஒரு தட்டுப்பாடு நிலவுவது மாதிரியான செய்திகள் தான் தொடர்ச்சியாக வெளிவந்து கொண்டே இருக்குது. மத்திய மாநில அரசுகள் இதற்கு தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பொதுமக்களும் வந்து போதுமான அளவில் ஒரு சிக்கனத்தை இதில் வந்து கடைபிடிக்கிறது நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பரவலான கருத்தாக சொல்லப்பட்டுட்டு வருது.